ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கார சட்னி. நான் சொல்கிற அளவுகளோட அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வதக்கி தான் எடுத்து செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எது வேணுமாலும் சேர்த்துங்க. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் ஒரு 14 மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச வச்சிங்க. இந்த மிளகாய் வந்து அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவும் கரிஞ்சிராமல் மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் வறுப்பட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் உரித்து எடுத்துருக்கிறேன். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு முழுசாக நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இந்த சட்னிக்கு நம்ம வெறும் சின்ன வெங்காயமும் பூண்டு தான் சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயம் சேர்க்கலை. சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு சேர்த்துக்கும் போது வெங்காயம், தக்காளி சட்டுன்னு உடனே வதங்கிடும். அதுக்காக தான் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறேன். புளி சேர்த்து வதக்கிக்கலாம். ஏன்னா புளி சேர்க்கும்போது சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறதும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நேவாக அரைச்சி எடுத்துங்க. பாருங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துட்டேன். ஏன்னா இந்தமாரி அரைச்சி எடுக்கும்போது நைஸாக அரைச்சி எடுக்கும்போது சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மீடியமாக இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் கடுகு, உளுத்தம்பருப்பு இது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வேறு எதுவும் சேர்க்கலை. பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிப்பை வந்து இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக அந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சட்னி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. இப்போ இந்த சட்னி நம்ம இட்லி கூடயோ இல்லை தோசை கூடயோ வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.